ஸோ நாங்கள் ஃபங்க்ஷன் சீரிஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி ரிட்டர்ன் எப்படி வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் இதுவரை பார்த்தது எல்லாம் என்ன கிட்டத்தட்ட வந்து பிரிண்டை தானே என்ன ஃபங்க்ஷனில் வந்து நாங்கள் இன்சைடில் வந்து டெஃபினிஷனில் கொடுத்துருந்தோம். ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டை கொடுத்துட்டு நாங்கள் என்ன இதுவரை வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருந்தோம். பட் உண்மையாக வந்து ரியல் வேலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிட்டர்ன் தான் யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஐடியான் இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறேன்னு பண்ணுவோம். ஸோ ரிட்டர்னை வந்து எப்படி நாங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ள கொண்டு வரது, அதோட பர்பஸ் என்னன்றதை வந்து இன்றைக்கி பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட என்ன இந்த ரெண்டுக்குமான அந்த டிஃப்ரென்ஸை வந்து உங்களே ஒரு எக்ஸாம்பிள் மூலமே காட்டுறேன். சரி, ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். சம் டூ நம்பர், சரியா, ரெண்டு நம்பரை அட் பண்ணுறது. சரியா, டூ நம்பர் அதான் எங்களோட ஃபங்க்ஷன். உங்களுக்கு நாங்கள் ரெண்டு நம்பரை நாங்கள் அட் பண்ண போகிறோம். அதில் வந்து உங்களால் நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த ரெண்டு பராமீட்டரை கொடுங்க. நாங்கள் ஆல்ரெடி பராமீட்டர் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் பார்க்காதவங்க தயவு செய்து என்ன என்னோட ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நாங்கள் இதில் வந்து ப்ரிண்ட்டை ஃபஸ்ட் கொடுக்குறோம். சரியா, ப்ரிண்ட் கொடுக்குறோம் என்ன சம் நம்பர் ஒன் என்ன. ஓகே, நம்பர் ஒன் ப்ளஸ் நாம் டூ. நாங்கள் இதுவரை பிரிண்ட் தானே உள்ள பார்த்து வரோம். ஸோ அதனால் பிரிண்டை கொடுத்து இப்போ சரி சரி இப்போ ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிட்டு இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா என்ன இதை வந்து கால் பண்ணணும். சரி, இப்போ நான் ரிசல்ட் ஒரு வேரியபிளை போட்டு இப்போ எங்களோட ஃபங்க்ஷன் நேம் என்ன சம் டூ நம்பர். சரியா, ஓகே, இதான் இதில் போய் ரெண்டு நம்பர் கொடுக்கணும். இப்போ இந்த ரெண்டு நம்பர் கொடுக்க நம்பர்ஸ் நாங்கள் இப்படி சொல்லுவோம் ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவோம். சரியா, இப்போ நான் 2,3 கொடுக்கணும். சரியா, கொடுத்து அந்த வேரியபிள் நேம் ரிசல்ட் ஓகே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 5 ஆன்சர் வருது. சரி, 5 ஆன்சர்ஸ் வருது. ஓகே எங்களுக்கு ஓகே இப்போ வந்து எங்களுக்கு ஓகே நீங்கள் இல்லாமல் ஓகே நாங்கள் ஃப்ரெண்டை தான் உள்ள டிஃபைன் பண்ணிக்கோம். எங்களோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் ஃப்ரெண்டை டிஃபைன் பண்ணிக்கோம். சேம் டே நாங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணி ரெண்டு ஆர்குமெண்ட் உள்ள பாஸ் பண்ணோம். 2,3 ரெண்டு நம்ம ஆல்ரெடி பராமீட்டர் ரெண்டு பராமீட்டர் டிஃபைன் ரெண்டு வேரியபிள் டிஃபைன் பண்ணுவோம். நாங்கள் பராமீட்டர்னு சொல்லுவோம் எங்கள் டெஃபினிஷன் பார்ட்டில். பட் இங்கே ஹோலிங்கில் வந்து அந்த அதை வந்து ஆர்குமெண்ட் சொல்லுவோம். சரி, ஃபங்க்ஷன் கோலிங்னு சொல்லுவோம். சரியா, ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். பட் அகைன் ரீகால் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வந்து நாங்கள் என்ன ஆர்குமெண்ட் சொல்ல அப்போ பார்த்தீங்கன்னா என்ன எங்களுக்கு அவுட்புட் வருது. ஸோ ஸ்டில் இதை வந்து நான் என்ன இது வந்து ஒரு இதால் இந்த அவுட்புட் வருதுன்னா இந்த பிரிண்ட் உள்ள நாங்கள் பிரிண்ட் என்ன இந்த ஃபங்க்ஷனை பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கொடுத்தாலும் இங்கே அவுட்புட் வருது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் என்ன செய்ய பண்ண ஒன்லி என்ன அந்த வேல்யூவை வந்து டிஸ்பிளே பண்ண போதும். இந்த பிரிண்டோட டாஸ்க் வந்து ஒன்லி என்ன வேல்யூவை வந்து டிஸ்பிளே பண்ணுறது தான் டாஸ்க். அப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன்றது ஒரு டாஸ்க்கு செய்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று செய்கிறது யூஸ் பண்ணுவோம். பட் நாங்கள் ஸ்டில் இங்கே பிரிண்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதால் எங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன திருப்பி என்ன செய்ய போகிறோம்டா இப்போ இன்னொரு வேரியபிளில் போட்டு இப்போ திருப்பி நான் வந்து என்ன அதே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இப்போ நாங்கள் ஆல்ரெடி என்ன வேல்யூ வந்து நாங்கள் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஒரு வேல்யூன்னு எடுத்து இப்போ அதே வேல்யூ நாங்கள் ஒரு இடத்துல திருப்பி ரீயூஸ் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்துட்டு அப்போ அந்த இடத்துல போய் நினைச்சோம் திருப்பி ரிசல்ட்டாக கொடுக்குறோம். சரியா, ரிசல்ட்டாக கொடுத்து ரிசல்ட் அன்றைக்கி தெரியும் ரிசல்ட்டோ ஆல்ரெடி என்ன ஒரு வேரியபிள் அதில் ஒரு என்ன வேல்யூ உண்டு அசைன் ஆயிருக்கு 5 வேல்யூ அசைன் ஆயிருக்கு. அதை கொடுத்து இப்போ திருப்பி அதோட வந்து இன்னொரு என்ன ஒரு 8 வேல்யூன்னு ஆட் பண்ணுவோம். அப்போ நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம் ஓகே எங்களுக்கு வந்து அப்போ ரெண்டு என்ன ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி தானே ரெண்டு நம்பரை நாங்கள் ஆட் பண்ணுறதா இந்த ஃபங்க்ஷனோட டாஸ்க். அப்போ இப்போ நாங்கள் ஆல்ரெடி ரிசல்ட்லேயே என்ன ஒரு நம்பர் எங்களுக்கு என்ன ஆல்ரெடி நாங்கள் எடுத்து வச்சுக்கோம். அது ஆல்ரெடி நாங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணி வந்த அவுட்புட் தான் இந்த 5 நம்பர். அப்போ அது வந்து ரிசல்ட் அண்ட் வேரியபிளில் ஸ்டோர் ஆகி சேம் டைம் 8 இன்னொரு வேல்யூ கொடுத்து நான் ஆட் பண்ணேன். அப்போ நீங்கள் இதுக்கு என்ன அவுட்புட் வரும் பண்ணிக்கிறீங்க இது எங்களோட இப்போ 8 5 13 பேர் 13 அண்ட் அவுட்புட் வேறு பண்ணி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா. இப்போ ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எரர் வருது. அதுக்கு ரீசன் என்னென்னா இங்கே பிரிண்ட் அண்ட் ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் உள்ள டிஃபைன் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் அண்ட் ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் உள்ள டிஃபைன் பண்ணலாம் எங்களுக்கு இந்த எரர் அண்ட் ஒரு டாஸ்க் வருது. இப்போ நீங்கள் வந்து பிரிண்ட் ரிசல்ட்டை நீங்கள் கொடுத்தாலும் இப்போ நான் இதில் வந்து டிரெக்டாக பிரிண்ட் ரிசல்ட் கொடுத்தாலும் நாங்கள் ரிசல்ட் அந்த வேரியபிள் நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நொன் அண்ட் ரீசன் வருது. அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நொன் அண்ட் ஒரு அவுட்புட் தானே இது கொடுக்குது. இதுக்கு இட்ஸ் மீன் இந்த பிரிண்ட் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன செய்யுமெண்டா எங்களுக்கு வேல்யூவை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும். ஆக்சுவலி என்ன வேல்யூவை டிஸ்பிளே பண்ணமெண்டா எங்களுக்கு உள்ள அதாவது வந்து பிரிண்ட் ரெண்டு நம்பரை பிரிண்ட் பண்ணும்போது ஒரு அவுட்புட் அந்த அவுட்புட்டை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும். இட்ஸ் மீன் நாங்கள் ஃபர்தராக வந்து ரீயூஸ் பர்பஸுக்கு பண்ணல. அதுக்கான எக்ஸாம்பிளாக இது இப்போ ரீயூஸ் பர்பஸ் நாங்கள் திருப்பி என்ன ஐட்ரேட்டிவாக வந்து லேட்டராக வந்து ஓகே இந்த வேல்யூ நான் யூஸ் பண்ணணும் இந்த ரிசல்ட்டில் வர வேல்யூ நான் யூஸ் பண்ணணும் இதை வந்து லேட்டராக யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டரான இப்போ இந்த இடத்துல வந்து நான் திருப்பி யூஸ் பண்ணுறேன் இந்த வேல்யூ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது வந்து அவுட்புட்டை வந்து நான் திருப்பி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் வந்து எங்களுக்கு வந்து திருப்பி ரெண்டாவது நம்பர் வரைக்கும் பார்த்தீங்களுக்கு ஏறார் வருது அந்த ஃபங்க்ஷன் அந்த வேல்யூவை வந்து எங்களால் நான் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது ரீசன் வந்து பிரிண்ட் ரெண்டாவது நாங்கள் யூஸ் பண்ண வழிக்கிட்ட வந்து என்ன கிட்டத்தட்ட அது நொன் அண்ட் ஒரு வேல்யூ இட்ஸ் மீன் என்ன அங்கே வந்து எந்த ஒரு வேல்யூ அந்த எந்த ஒரு வேல்யூ மீன்ஸ் மீன் அங்கே வந்து அந்த வேல்யூ எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணல. அப்போ எங்களுக்கு ரீயூஸ் பர்பஸுக்காண்டி என்ன நாங்கள் பிரிண்டை வந்து இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் என்ன நாங்கள் என்ன இந்த ரிட்டர்ன் என்ற கான்செப்டை உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ நான் இப்போ திருப்பி என்ன டிஃபைன் பண்ணுறேன் அதே ஃபங்க்ஷனை உண்டு மேலே சேம். சரியா, இப்போ திருப்பி கொடுத்துட்டு நம்1 நம்2 நம்2 கொடுக்குறேன்.
பார்த்தீங்களாண்டா இப்போ நான் என்ன செய்கிறேன்டா ரிட்டர்ன் என்ன இந்த வேரியபிள் இந்த வேரியபிள்னு சொல்லுவாரு நீ இந்த கீவேர்ட்டை உள்ள கொண்டு வரேன் சரியா ரிட்டர்ன் என்ற கீவேர்ட்டை உள்ள கொண்டு வந்து நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ அதான் நாங்கள் ரெண்டு பேராமீட்டர் இந்த ரெண்டு பேராமீட்டர் அந்த ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அதை ரெண்டையும் வந்து நான் கூட்டி எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண அப்போ கொமனாக வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் தெரியும் ஒரு டாஸ்கில் ஆக்டிவிட்டியை செய்கிறதுக்காக தான் ஃபங்க்ஷன் நான் கொமனாக யூஸ் பண்ணுவோம் அதுக்காண்டி எங்களோட வந்து கஸ்டம் ஃபங்க்ஷன் எங்களோட பர்பஸ் எங்களுடைய நாங்கள் வந்து என்ன பர்பஸுக்காக நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் டெவலப் பண்ணுவோம் அந்த டாஸ்க்கை வந்து செய்யணும் சேம் டைம் என்ன அது லேட்டராக வந்து என்ன அதை வந்து எங்களால் ரீயூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்போ ஒரு ஃபங்க்ஷன்ன்றது எப்பவுமே வந்து என்ன ஒரு வேல்யூ வந்து என்ன ஒரு வேல்யூ வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணக்கூடிய இருக்கும் எனி டைம் எந்த ஒரு பாசிபிலிட்டி நாட் ஜஸ்ட் டிஸ்பிளே தான் அவுட்புட் சரி இப்போ டிஸ்பிளே தான் அவுட் பண்ணி இப்போ நாங்கள் பிரிண்ட் வந்து கொமனாக வந்தேன் ஜஸ்ட் டிஸ்பிளே தான் அவுட் டிஸ்பிளே என்ன வேல்யூ நாங்கள் இன்சைடில் கொடுக்க வந்து அந்த வேல்யூ மட்டும் டிஸ்பிளே பண்ணுவோம் அது மட்டும் தான் அந்த பிரிண்ட் என்ன பட் ரிட்டர்ன் அப்படி இல்லை ரிட்டர்ன் வந்து அங்கே எப்போ வந்து கால் பண்ணும்போது அந்த வேல்யூ எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி நான் லேட்டராக வந்து ரீயூஸ் பண்ணக்கூடிய ரீயூஸ் ஆனால் பிரிண்டாக ரீயூஸ் பண்ண முடியாது அதுக்கான இந்த உதாரணம் தான் இதில் வந்து ரீயூஸ் பண்ண முடியல அப்போ நீங்கள் இருக்கலாம் இப்போ இதாக இந்த இந்த கோட் நாங்கள் திருப்பி ரன் பண்ணால் நாங்கள் இந்த டாஸ்க்கை திருப்பி செய்தால் எங்களுக்கு எரர் வராமல் செய்யலாம்னா எஸ் எரர் வராமல் சரி இப்போ நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன் இப்போ நாங்கள் யூஸ்வலாக வந்து என்ன திருப்பி என்ன ரிசல்ட் ஒரு வேரியலை போட்டு எங்களோட ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் சம் டூ நம்பர் சரி இதான் எங்களோட ஃபங்க்ஷன் நேம் இதில் போய் என்ன நான் வந்து என்ன 4,5 கொடுக்குறேன் சரியா கொடுத்துட்டு இப்போ போய் நான் ரிசல்ட்டை கால் பண்ணுறேன் பார்த்தீங்களா ஓகே 9 வருது சரி இப்போ நான் திருப்பி என்ன பி என்ற ஒரு வேரியபிளில் திருப்பி நான் இன்னொருக்காக வந்து நான் திருப்பி என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் என்ன பர்பஸ்னா இந்த ரீயூஸ் பர்பஸுக்கான திருப்பி அந்த ரிசல்ட் அண்ட் வேரியபிள் இப்போ 9 வேல்யூ தான் இந்த ரிசல்ட் அண்ட் வேரியபிள் அசைன் ஆயிருக்கு இந்த வேல்யூனால திருப்பி ரீயூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கா அப்போ இங்கே போய் உங்களுக்கு தெரியும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ சம் டூ நம்பருக்கு 2 நம்பர் ஆட் பண்ணுவோம் ஒரு நம்பர் வந்து ஆல்ரெடி கோலிங்கில் வந்த நம்பர் அப்போ ரிசல்ட் அதான் டிரெக்டாக வந்து அதில் உங்களுக்கு தெரியும் 9 நம்பர் இருக்குது காம இப்போ இன்னொரு நம்பர் ரெண்டு கொடுக்கணும் சரி இன்னொரு நம்பர் நான் என்ன கொடுக்குறேன் ரைட் ஹேண்ட் கொடுக்கணும் சரியா அப்போ ரெண்டையும் கூட்டம் உங்களுக்கு 17 அவுட்புட் வரும் சரி இப்போ உங்களுக்கு நாங்கள் லாஸ்ட் டைம் இதே மாதிரி செய்ய நாங்கள் ரிசல்ட் அண்ட் கொடுத்து 8 வேல்யூ ஒரு வேரியபிள் திருப்பி கோல் பண்ணி உங்களுக்கு எரர் வந்தது நாங்கள் ஆல்ரெடி ரீயூஸ் பண்ணுறது அந்த வந்த அவுட்புட்டை வந்து திருப்பி கொடுத்து நாங்கள் ரெண்டாம் தரம் கோல் பண்ணது எரர் வந்து இங்கே எரர் வருமா இல்லையான்னு பார்த்துருவோம் பார்த்தீங்களா எங்களுக்கு எரர் இங்கே வேற இல்லை அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நாங்கள் வந்து ரிட்டர்னை வந்து என்ன இங்கே எங்களோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வந்து ஆப்பில் நாங்கள் ரிட்டர்னை யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவை வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணி எடுத்துக்கோம் ஸோ அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால தான் எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எரர் வேறையில் நாங்கள் மேலே வந்து எங்களுக்கு எரர் வந்தது அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரிண்டை யூஸ் பண்ணாங்க பிரிண்ட் வந்து ஒன்லி என்ன அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுற வேலையை மட்டும்தான் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பிரிண்ட் ஃபங்க்ஷன் பட் ரிட்டர்னை யூஸ் பண்ணும்போது என்ன நாங்கள் வந்து லேட்டராக வந்து என்ன லேட்டரானு சொல்ல வர என்ன நாங்கள் ஆல்ரெடி ஒருக்காவே கோல் பண்ணி அவுட்புட்டும் எடுத்துட்டோம் பட் வந்த அவுட்புட்டை லேட்டராக வந்து என்ன வேறு பர்பஸ் என்ன திருப்பி இவங்களுக்கு இன்னொரு அடிஷன் டாஸ்க் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் செய்ய வேண்டியிருக்கு அந்த இடத்துல என்ன அந்த வேரியபிள் ஸ்டோர் ஆன வேல்யூ நாங்கள் திருப்பி இந்த இடத்துல யூஸ் பண்ணி நாங்கள் திருப்பி ஃபர்தராக இன்னொரு அடிஷனை பண்ணுறோம் அப்போ கூடிய எங்களால் யூஸ் பண்ணக்கூடியதே மாதிரி அந்த அப்போ கூடிய எங்களோட கோட் வந்து எந்த ஒரு எரரும் இல்லாமல் இருக்கணும் அதுக்கு ரீசன் வந்து இந்த ரிட்டர்ன் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும் நீங்கள் ரிட்டர்ன் யூஸ் பண்ணுறீங்களா இட்ஸ் மீன் என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் வேலை நீங்கள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்க சேம் டைம் என்ன ஃபங்க்ஷனை பொறுத்த என்ன ஃபங்க்ஷனோட டாஸ்க் என்ன எப்போயுமே ஒரு டாஸ்க் ஒன்று அந்த வேல்யூ வேணும் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை வந்து கட்டாயம் எனி டைம் வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கணும் ஸோ அதான் என்ன மெயினாக வந்து இங்கே ரிட்டர்ன் இந்த கீவேர்டை வந்து நாங்கள் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் பர்பஸ் அதான் மெயின் ரீசன்ஸ் ஃப்ரெண்ட் வந்து எவ்வளோ நாள் நாங்கள் என்ன ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸாக வச்சுருந்தாங்க பட் இனிமேல் வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து ரிட்டர்னை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் சரி இது வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ உங்களுக்கு ஓவராலாக என்ன ஒரு இன்ட்ரோமாய் கொடுத்துருக்கேன் ரிட்டர்னுக்கு ஓகே நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஃபர்தராக அந்த டவுட் இருந்தால் கட்டாயம் காமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் என்ன இதை இனிமேல் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சஜஷன் எதுவும் ரெக்கமெண்டேஷன் தான் மறக்காமல் என்ன காமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்